எஜுகேஷன் சிஸ்டம் தான். நம்மளோட கல்வி முறை வந்து அந்த மாதிரி இருக்குது. 12 வருஷம் கஷ்டப்பட்டு படிங்க, படித்து முடிச்சோடனே நீங்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து அப்படியே புஷ் பண்ணிக்கிறது. அவங்களும் நான் படித்து முடிச்சோடனே வேலை தேடி வேலையும் கிடைக்கல அப்படின்ற ஒரு விரக்திக்கே போய்டுறாங்க. ஆக்சுவலாக இப்போது எனக்கு வந்து தக்காளி, வெங்காயம், மிளகாய் இதோட வந்து டேஸ்ட்டு, அதோட ஃபீச்சர்ஸ் வந்து தெரிஞ்சிச்சுன்னா, உப்பு இதோட டேஸ்ட்டு அதை எந்த அளவு யூஸ் பண்ணணும் தெரிஞ்சிச்சுன்னா, என்னால் புதுசாக வந்து ஒரு குழம்பு வந்து க்ரியேட் பண்ணிட முடியும். இதே போல் தான் நம்ம பசங்களுக்கும் ஆக்சுவலாக கெமிக்கல் எலமெண்ட்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதை பற்றின ஒரு ப்ராப்பரான ஐடியா வந்துருச்சுன்னா அவனால் நியூவாக ஒரு இன்வென்ஷன் க்ரியேட் பண்ணிட முடியும். எனக்கு இந்த தக்காளி, வெங்காயம், புளியோட டேஸ்ட் தெரிஞ்சனால என்னால் அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ண முடியும். அவனுக்கு இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ், அடிப்படையான விஷயங்களை பற்றி ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்குள்ளே புகுத்தப்பட்டுருந்துச்சுன்னா அவன் ஒரு இன்வென்ஷன் கொண்டு வந்துருப்பான். அவன் ஆக்சுவலாக இன்வென்ஷன் கொண்டு வந்துட்டான்னா அவன் ஏன் அடுத்து வேலைக்கு போகணும்? அவன் புதுசாக அதை வச்சு நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சி ஆண்டர்ப்ரினராக மாறிடுவான். ஸோ எஜுகேஷன் அப்படின்றது வந்து ஆண்டர்ப்ரினரை க்ரியேட் பண்ணுறது தானே தவிர ஒரு எம்ப்ளாயை க்ரியேட் பண்ணுறதுக்காக இல்லை. ஆனால் நம்மளோட கல்வி முறை வந்து ஆண்டர்ப்ரினரை க்ரியேட் பண்ணாமல் எம்ப்ளாயிஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. இது மாறனா எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணால் கடைசியில் அது தப்பாக தான் முடியும். கல்வி முறையில் இருக்கக்கூடிய இந்த குறைபாடு நீங்கள் தான் எத்தனை வருஷம் ஆனாலும் பசங்க படிச்சுட்டு ஸோ எம்ப்ளாயாக தான் போகிறேன் அப்படின்ற ஒரு இதிலே தான் இருப்பாங்க.